டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டயட், அந்த நம்மளோட 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதாவது இந்த 5 புலன்கள் மூலமாக டயட் எப்படி நம்ம அனுசரிக்க முடியும், எப்படி அதை பின்பற்ற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக நம்மளுக்கு தெரியும், டயட்னு சொன்னாலே ஒரு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு, இல்லை போனால் பத்தியத்தில் இருக்கிறோம். சுத்தமான தமிழில் சொல்லணும்னு சொன்னால் பத்தியமாக இருப்பது எப்படி, என்ன சில உணவுகளை தவிர்க்க வேண்டும், சிலது மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமே டயட்டுன்றது நம்மளோட வயத்துக்கு உணவு உண்பது அப்படின்னு தான் நம்ம எடுக்கிறோம். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, கிராஷ் டயட் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் வெறும் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க, ஒரு வாரம் வெறும் என்ன சப்பாத்தி மட்டும் சாப்பிடுவாங்க, சில சமயம் ஒரு வாரம் வெறும் பல்சஸ் மட்டும், சுண்டல் வகையறா மட்டும் ஒரு வாரம் சாப்பிடுவாங்க. பழத்தில் கூட சில பழமெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு சிலது மட்டும் சாப்பிடுவாங்க சில சமயத்தில். அதுபோல் கிராஷ் டயட்னு சொன்னால் நம்ம எப்போவுமே பேலன்ஸ்டு உணவு வந்து சரிவிகிதமாக இருக்க வேண்டும். அந்த விகிதாச்சாரத்தில் எந்த விதமான மாறுபாடும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ வந்து ஒரு டயட் இருக்கிறோம்னு சொன்னால் அது யாருமே ஒரு 10 வயசில் யாருக்கும் டயட் சொல்லித்தர மாட்டாங்க. 20வது வயசு, அதாவது அடலசன்ஸ், வளர் இளம் பருவத்திலையும் என்ன தெரியுமா, அதுக்கு மேலே வளர்ந்த பருவத்தில் கூட டயட் வேண்டாம். ஒரு வயது தாண்டிடுத்து 40 வயசு, வி ஆர் அப்ரோச்சிங் ஸ்லோலி, என்ன பண்ணியிருக்கோம், மிடில் ஏஜுக்கு நேரம் தூக்கிட்டு போயிட்டுருக்குறோம். அந்த நேரத்தில் உடல் பருமனாக இருக்கிறது, சில நேரத்தில் சரியாக பசி எடுக்கலை, சரியாக தூங்கலை அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் உணவில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த அந்த சமன்பாட்டை சீர்படுத்துவோம். அந்த உணவு சரிவிகிதமான நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு. எப்போவுமே சாப்பிட்றதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம டயட்டு, அதாவது உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். அந்த இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பத்தியமான சாப்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப ஏற்புடையது தான். எல்லா காலங்களிலும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பழக்கத்தில் வச்சுக்கிறோம். முன்னாடி பண்டைய காலத்தில் சரி, இப்போ சமீபத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி, 50 வருஷத்துக்கு முன்னாடியானாலும் சரி, இல்லை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடியானா கூட சில பதார்த்தங்களை, சில உணவு வகைகளை சமைக்காமலேயே சாப்பிட்டு விட முடியும். சில உணவுகளை சமைக்க வேண்டாம், சில உணவுகளை என்ன ராவாக எடுத்துக்கலாம், அதாவது பச்சை காய்கறிகளையே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்லாம் நம்ம டயட் இருக்கிறத பற்றி சொல்கிறோம். இது டயட்டுன்னு சொன்னால் என்ன, உணவில் கட்டுப்பாடு, இது மட்டும்தான் தெரியும். ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம உளவியல் அடிப்படையில் நம்மளுடைய கண்ணுக்கு பார்க்கக்கூடிய செய்திகளில் கட்டுப்பாடு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு இருக்கிற ஒரு செய்தியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இன்னிலேருந்து ஒரு 2 நாளைக்கு கண்ணுக்கு ரிலேட்டடாக இருக்கிற டயட்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது வந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிற வளர் இளம் பருவம், அதாவது அடோலசன்ஸ்காக இருந்தாலும் என்ன கட்டுப்பாடு இருக்கணும், ஸ்கூல் போகிற பசங்க 10 வயசுக்குள்ளே லேட் சைல்ட்ஹுட்டில் இருக்கிற பசங்களாக இருந்தாலும் என்ன கட்டுப்பாடு இருக்கணும், இல்லை வளர் இளம் பருவம் தாண்டியாச்சு அடல்ட்ஹுட் வந்துட்டோம், அதாவது நம்ம வளர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், எர்லி அடல்ட்ஹுட்லேருந்து மிடில் ஏஜ் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 27 வயசுலேருந்து 47வது வயசு வரைக்கும், 25 to 45 ஈஸியான நம்பர் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த 20 வருஷத்தில் எது போல் டயட் இருக்கணும் உங்கள் கண்ணால் பார்த்து மகிழ்வதற்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல டு பிகின் வித் ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு கண்ணில் பார்க்குறதுக்கு என்ன டயட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த சாதாரணமாக இந்த 1 minute பார்க்குற விஷயங்களெல்லாம் பார்க்கறதுக்கு தவிர்க்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமே பொருந்தும். 45 வயசு வரைக்கும் 50 வயசு தாண்டினா கூட இந்த ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் சில கிராஷாக எல்லாம் பார்த்துக்குறேன்னா 1 minute ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும். அது என்ன ஆகும்னு கேட்டால் மூளையோட யோசிக்கிற திறனை அது நிறுத்திவிடும். யோசிக்கிற திறனில் குறைபாடு உடையதாக மாறும். ஏன்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நிறைய செய்திகளை சொல்லணும்னு சொல்லி தட் பர்டிகுலர் கண்டென்ட் இஸ் ஹேவிங் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் தட் ஒன் மினிட். சிலதெல்லாம் நம்ம யூகத்தில் புரிஞ்சுக்கிறோம், சிலதெல்லாம் சாதாரண ஒரு ஆக்ஷனில் புரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்களை புரியாமையே போகுது. வாட் எவர் இட் இஸ், அந்த கண்டென்ட்டோட இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இங்கே வரல. ஆனால் அதுபோல் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு விஷயத்தை எங்களை முறிச்சுக்கணும், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நிறைய செய்திகளை சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் ஷார்ட்டர் ஃபார்மில் யோசிக்கும் பொழுது, ஷார்ட்டர் ஃபார்மில் நம்மளுக்கு கண்ணுக்கு அது விருந்தாக அளிக்கும் பொழுது அதில் என்ன பண்ண முடியாது, நிறைய விஷயங்களை கூர்ந்து கவனித்து நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கே, நம்பர் ஒர்க், பிளானிங், காக்னிஷன், டெப்த் பர்செப்ஷன், டிசைனிங், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொன்னால் முன்பக்கத்து மூளை செய்யக்கூடிய இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கே, பர்செப்ஷன், அட்டென்ஷன் அண்ட் காக்னிஷன், இது 3த்தில் குறைபாடு உடையதாக இருக்கும். ஏன்னா புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி எப்படி இருக்கும்,
விரிவாக எலாபரேட்டாக திறம்பட நிறைய செய்திகளை சொன்னாதான் அதில் நம்ம நிறைய புரிஞ்சிக்க முடியும். அதுலேருந்து ஓரளவுக்கு நம்ம நினைவில் கொள்ள முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். ஒரு வகுப்பறையில் ஒரு கேள்விக்கு பதில் படிக்கணும். அந்த கேள்விக்கு ஒரு 20 பாயிண்ட் நம்ம படிச்சிருந்தா தான் அதில் பரீட்சை நேரத்தில் வரும்பொழுது, ஏன்னா தேர்வு சமயம் சொன்னாலே கொஞ்சம் என்ன இருக்கும், படபடப்பு இருக்கும், நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் மனசில் இருக்கும். ஆனால் மதிப்பெண்கள் வாங்கணும்னு சொன்னால் நிறைய நம்பர்ஸ் எழுதணும், அதாவது பாயிண்ட்ஸ் வழியாக எழுதணும். அப்படின்னா நம்ம ஒரு 20 பாயிண்ட்ஸ் படிச்சுட்டா தான் பரீட்சை நேரத்தில் தேர்வு எழுதும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும், ஒரு 10-12 பாயிண்ட்ஸான நினைவு வரும். நாமளே 5 பாயிண்ட் தான் படிச்சுன்னு போனால் அங்கே 2-3 தான் நினைவு வரும். பிகாஸ் ஆஃப் த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்புறம் எலாபரேட்டாக அங்கே யோசித்துட்டு இருக்க முடியாது. யோசிச்சுட்டு இருந்தால் டைம் இஸ் ஸ்லோலி டிக்கிங் அப். அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள பரீட்சைத்தாளை என்ன பண்ணணும், கேள்விக்கு உண்டான பதிலெல்லாம் எழுதி நம்மளோட விடைத்தாளை தந்துட வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ நம்ம அங்கே யோசித்துட்டு இருக்க முடியாது. ஆனால் நிறைய யோசிச்சுட்டு நிறைய படிச்சுட்டு வச்சுருந்தா அதில் வந்தது போகிறோம்னு ஒரு 10 பாயிண்ட் எழுதினா நிச்சயமாக 5 மார்க்குக்கு 4.5 மார்க்கு போல் கிடச்சிடும். இது எதை காட்டுறது அப்படின்னு சொன்னால், நிறைய படிச்சுன்னு போனால் ஓரளவுக்கு நம்மளால் எழுத முடியும். எழுதக்கூடிய விஷயங்களில் 1-2 சென்டென்ஸ் மறந்து போச்சுன்னா கூட பாக்கி உள்ளதுக்கு அடிக்குவேட்டாக நம்மளுக்கு என்ன வரும், போதுமான அளவு மார்க் வரும். அது இந்த கான்செப்டை என்ன பண்ணணும், இந்த ஒரு நிமிஷம் பார்க்குற ஒரு கண்ணுக்கு விருந்துன்னு சொல்லி நம்ம பார்த்துடுறோமே, அதில் என்ன பண்ணோம், அதுலேருந்து நம்மளோட விஷயங்களை ரீட்டைன் பண்ணிக்க முடியாது. அதில் என்ன பார்த்தோம்னு நமக்கு தெரியாது. அதனால என்ன ஆகும், நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கும்பொழுது இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற கணக்கில் வந்துடும். ஏன்னா ஒரு 20 நிமிஷம் இருக்கிற ஒரு வீடியோவில் ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதில் நிறைய செய்திகள் நம்மளால் ரீட்டைன் பண்ணிக்க முடியும். சில சமயம் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். அதுபோல் ஒரு 20 நிமிஷம் இருக்கிற ஒரு வீடியோவில் சில செய்திகளை நம்ம பார்த்துட்டோம்னு வைங்களேன், அந்த விஷயத்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு சில சமயத்தில் அந்த செய்திகளை நம்ம வேறு யாரோடையாவது பகிர்ந்துக்கும் போது அது தேவையானதாக இருக்கும். அவங்க அப்போ நம்ம சொல்லக்கூட முடியும். அந்த நேரத்தில் அது நம்மளுது அதுபோல் கூட நம்ம சொல்லும்பொழுது இவங்களோட ஐடியா போல் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் கேட்குறவங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு நிமிஷம் மட்டும் பார்க்குறோன்னு வைங்களேன், அதில் எந்த செய்தியும் நம்மளை மனசால் நிறுத்திக்க முடியாது. இன்னொருத்தரோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்துட்டே இருக்குச்சே சொல்லும்பொழுது திஸ் இஸ் நாட் கம்ஸ் அண்டர். அப்படி நம்ம யாரோடையும் பழகலை, தனியாக உட்காந்து பார்க்குறோம். அதனால் கண்ணுக்கு டயட்டு அப்படின்னு சொன்னால் சிறப்பான செயல்களை செய்வதும் போது பார்க்கலாம், சிறப்பான செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அது எலோபரேட்டாக இருக்கணும். நிறைய நேரம் படுத்தாதான், 20 நிமிஷம் பார்த்தாதான் நம்மளால் அதில் 10-12 நிமிஷத்துக்காக அந்த செய்திகளை, அதுக்குண்டான செய்தியை நம்மளால் மனசில் நிறுத்திக்க முடியும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், மூளையில் நம்ம என்ன பார்த்தாலும் என்ன செய்தாலும் அது பதித்து கொள்ள வேண்டும். அதில் அது என்ன இட் வாண்ட் டு ரீடைன் அப்படின்னு சொன்னால் அதற்கு மினிமம் 18 முதல் 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த செய்திகளை நாம் என்ன பண்ணோம், அதற்கு தொடர்ந்து ஒரே டாப்பிக்கில் நம்மளுக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த 2 நிமிஷம் 1 நிமிஷம் பார்க்கும்போது ஷார்ட் வீடியோஸ் என்ன பண்ணோம், அது நம்மளுக்கு போதுமான அளவுக்கு டைம் பாஸ் தான் ஆகும். அந்த நேரமெல்லாம் வேஸ்ட்டாக போகும், பயனற்றதாக ஆகிடும். ஆனால் அந்த பயனற்ற டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணும்போது 20 வீடியோவை 1 நிமிஷத்தை பார்க்கறது பதில் ஒரே வீடியோவை 20 நிமிஷம் பார்க்கும்பொழுது அதுலேருந்து நம்மளுக்கு போதுமான அளவுக்கு சிறப்பான செய்திகளை நம்ம என்ன பண்ண முடியும், பதித்து கொள்ள முடியும். பின்னொரு சமயத்துக்கு அதை பயன்படுத்திக்க முடியும். அதனால் கண்ணுக்கு டயட்டுன்னு சொன்னால் சிறப்பான செய்திகளை மட்டும் படிக்கணும், சிறப்பான செய்திகளை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இந்த செய்திகள் இருக்குது அப்படின்னா அதை நிச்சயமாக நம்மளால் அதை ரீடைன் பண்ணிக்க முடியும். இதுக்கு இன்னொரு முக்கியமான, இந்த வீடியோ பார்க்குறது தவறு இல்லை, அதான் நம்மளுக்கு பயனுள்ளதாக செய்துக்கணும். 1 நிமிஷம் மட்டும் பார்த்தா டைம் தான் செலவாகும். வி ஆர் வேஸ்டிங் த டைம். வி கேனாட் ஏபிள் டு ரீடைன் எனிதிங் ஃப்ரம் தட். என்ன செய்யும், 10 வீடியோ பார்த்தோம் தான். இன்னும் கேட்டால் நம்மளோட வீடியோ என்ன தெரியுமா, வியூ ஹிஸ்ட்ரி பார்த்தோமான 50 வீடியோ கூட பார்த்துருப்போம், 50 நிமிஷம் செலவாயிருக்கும். ஆனால் அதுலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு கூட நம்மளால் செய்திகளை திரட்டி வைத்துக்கொள்ள முடியாது. அப்போ என்னாச்சு, 50 நிமிஷமும் நாசம் பண்ணிட்டோம். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. டைம் இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த வார்த்தைக்கு இங்கே பொருள் இல்லாத போயிடும். அதனால் டயட்டுன்னு சொன்னால் தேவையானவர்களை மட்டுமே பார்த்து அதிலிருந்து பயனுள்ள செய்திகளை நாம் என்ன பண்ணோம், பதித்து கொள்ள வேண்டும், மூளையில் இருத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் லூப்பு, நியூரல் நாட்டு, அதுபோல் சில செய்திகளில் பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் தெளிவான செய்திகளை மட்டுமே பார்த்து அதிலிருந்து நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம சொல்ல விரும்புகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.